முருகனுடைய வேல் யாத்திரை, அதுக்கப்புறம் அண்ணாமலையுடைய காவடி தூக்குறது, இப்போ நயினார் நாகேந்திரனுடைய தீபம் ஏற்றுவது, இந்த 3 தலைவர்களுடைய காலகட்டங்களையுமே ஒரு சாமியை மையப்படுத்தி அவர்கள் ஒரு பிரச்சனை கலவரத்தை உருவாக்குவதில் தான் கவனமா இருக்காங்களே தவிர, அதன் மூலமா மக்களுக்கு ஒரு பயத்தையும், இந்து இஸ்லாமியர் என்கிற ஒற்றுமை உணர்வோடு, கிறிஸ்தவர் என்ற ஒற்றுமை உணர்வோடு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை உருவாக்குவதுதான். நான் பழனி பகுதிக்கு போயிருந்தேன், பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்ப நான் ஒரு வீட்டுல பார்த்தா இந்த பக்கம் முருகன் படம் இருக்கு, இந்த பக்கம் தந்தை பெரியார் படம் இருக்கு. என்னங்க முருகனையும் வச்சிருக்கிறீங்க, பெரியார வைக்கிறீங்க. முருகன் நமக்கு நம்பிக்கைங்க, நம்ம கடவுளுங்க. பெரியார் நம்ம தலைவருங்க. அவர் இல்லைன்னு நம்ம என்னங்க இருக்கோம்? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் முருகனையும் பெரியாரையும் பிரிச்சு பார்க்கணும். ஆனா இவர்களுக்கு என்னன்னா, முருகனை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக முருகனை கையில் எடுத்து அந்த முருகனே மன்னிக்க மாட்டார். அதனாலதான் முருகன் வேல் எடுத்தாரா, அவர் தோத்து போயிட்டாரு. அண்ணாமலை அவர் காவடி தூக்கினாரு, கடைசியில் அவர் பதவியே போயிடுச்சு. பிஜேபி எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை பேச முடியுமா? எடப்பாடி பழனிசாமி பிரிச்சது, ஓபிஎஸ் பிரிச்சது, தினகரனை பிரிச்சது, சசிகலாவை பிரிச்சது எல்லாமே பிஜேபி தான். ஆனா இன்றைக்கு எல்லாருமே அங்க போய் நிக்கிறாங்க என்கிற ஒரு நிலைமையை பார்க்கும் பொழுது, ஒரு கட்சியை உடைப்பது அல்லது அந்த கட்சியை சேர்ப்பது என்பது கூட அவங்களுடைய கைகள்ல தான் இருக்குது. அங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே தமிழ் மக்களுக்கான ஒரு மதச்சார்பற்ற ஒரு நிலைமையை பாதுகாக்கணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பது என்பதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும். மற்ற நீங்க யாருக்கு போட்டாலும், திமுக கூட்டணியை தவிர நீங்க யாருக்கு, விஜய்க்கு போட்டாலும், சீமானுக்கு போட்டாலும், சசிகலாவுக்கு போட்டாலும், அல்லது யாருக்கு போட்டாலும் அது நிச்சயமாக பிஜேபிக்கு போடுற ஓட்டு தான். அது எந்த சந்தேகமே கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் அடிக்கின்ற அடி கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு சரியான பாடமாக இருக்கும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். வணக்கம். கடந்த 2 நாட்களாக நரேந்திர மோடி அவர்கள் வடித்த முதலை கண்ணீரை நீங்க பார்த்தீர்கள். டெலிவிஷன் மீடியாவிற்கு முன்பு எந்த அளவில் ஒரு டாக்ஸ் பேர் பணத்தை வைத்து இந்த ஊடகத்தை நடத்தி வருகிறார்களோ, அவர் பேசிய வார்த்தைகளை நீங்க கேட்டீர்கள்னா, கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அசாம், புதுச்சேரி, மறுபடியும் ரிப்பீட். வணக்கம். நரேந்திர மோடி அவர்கள் வடித்த முதலை கண்ணீரை நீங்க பார்த்து, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் போதே முக்கியமாக வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, அசாம், புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததை நாம் அனைவருமே பார்த்தோம். 29 நிமிடம் அவர் பேசும்போது 58 முறை காங்கிரஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய பெயரை குறித்து இந்த கட்சி இது செய்யவில்லை. முக்கியமாக பெண்களுக்கு எதிராக இந்த அனைத்து கட்சிகளும் இருப்பதாக அவர் கூறிய அந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருந்தோம். இதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய ஒரே குரல், ஒரே கேள்வி, இங்க ஊழல் நடக்கிறது. அரசாங்கம் சமுதாயத்திற்காக, அவர்களை மேல்படுத்துவதற்காக எதுவுமே செய்யவில்லை. நாங்க வந்தால் மட்டும்தான் டெவலப்மெண்ட் நடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். கடந்த 12 வருடத்தில் தமிழ்நாட்டிற்காக அவர்கள் என்ன செய்தார்கள், அல்ல மத்திய அரசாங்கத்துடைய பாலிசி எந்த அளவில் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். டீலிமிட்டேஷன் என்கிற வார்த்தை கொண்டு வந்தார்கள், ஃபெயில் ஆகிவிட்டது. யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வர பார்த்தார்கள், அதையும் தமிழ்நாடு எதிர்க்கிறது. FCRA அமெண்ட்மெண்ட் அதையும் கொண்டு வர பார்த்தார்கள், அதையும் தமிழ்நாடு எதிர்க்கிறது. CAA அதையும் எதிர்க்கிறோம். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை குறைப்பதற்காகவும், பெடரலிசத்தை, சோஷியல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை எதிர்த்து, ரைட் ஃபார் மைனாரிட்டிஸ் அண்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், திட்டங்களாக இருக்கிறது. அப்போ எந்த விதத்தில், எந்த டெவலப்மெண்ட் மாடலை நீங்க எடுத்துக்காட்ட போகிறீர்கள்? எந்த டெவலப்மெண்ட் பற்றி நீங்க பேசுகிறீர்கள்? தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களை எப்படி நான் ஆக்செப்ட் செய்ய முடியும் என்கிற இந்த கேள்வி நாம் எடுத்து வைக்கிறோம்.
இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 27 இடங்களில் பாஜக களமிறங்கியிருக்கு. இது தாண்டி கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் எல்லாருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரே முறையில் தான். அப்போ தமிழ்நாட்டிற்காக அவர்கள் என்ன செய்தார்கள், எந்த விதமான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள், எதற்காக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய பாலிசியை எதிர்த்து வருகிறது, இதை பற்றி மிக ஆழமாக நாம் இன்னைக்கு பேசி இதை பற்றின பல கருத்துக்களை பதிவிட அவசியம் இருக்கிறது. இதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கக்கூடிய நபர் பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்ட் ஜக்கையன் அவர்கள். வணக்கம். தலித் சமுதாயத்தை பற்றின பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து நாம் எடுத்து வைக்கிறோம். பேக்வர்ட் கம்யூனிட்டி, ட்ரைபல் லாஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் இங்க இருக்கக்கூடிய பேக்வர்ட் காஸ்ட், தலித், மைனாரிட்டி, ட்ரைப்ஸ் இவர்களுக்கு எதிராக இருப்பதை நீங்க எப்படி எடுத்து வைக்க போறீர்கள்? எந்த விதமான எதிர்ப்புகளை தமிழ்நாடு அரசாங்கமாக அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அதை எடுத்து? வணக்கம். அதாவது பிஜேபி என்கிற இந்த கட்சி அது வெறுமனே பிஜேபியினுடைய ஒரு மற்ற அரசியல் கட்சி மாதிரி நம்ம பிஜேபியை எடுத்துக்கொள்ள முடியாது. என்னன்னு சொன்னோம்னா மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய அளவுல அவங்களுக்கு பிடிப்பு என்பது இல்லை. அதாவது அவங்களுக்கு வெற்றி தான், தேர்தல் வெற்றி என்பதுதான். ஆனா பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு அவர்கள் தேர்தல் வெற்றி என்பதையே எதை வைத்து கட்டமைக்கிறான்னு சொன்ன பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜாதி வர்ணாசிரம் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மேல் கீழ் என்கிற அந்த கட்டுமானத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். குறிப்பாக அடித்தட்டில் இருக்கின்ற தலித் மக்கள், பழங்குடி மக்கள், அதற்கடுத்து இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள், இது போன்ற சமூகங்களை ஒரு எந்த ஒரு நிலையிலும் அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலித்து விடக் கூடாது, எந்த சூழ்நிலையிலும் இங்க இருக்கக்கூடிய சனாதனத்துக்கு எதிராக அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதிலே மிகுந்த ஒரு கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி என்கிற கட்சி. ஆகவே இவர்களுடைய அடித்தளமே எங்க இருக்குன்னு சொன்னோம்னா அந்த மேல் கீழ் என்கிற ஜாதி அமைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்துதான் அவர்களுடைய சிந்தனை என்பதே உருவாகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தலித் மக்களுக்கு எதிராகவோ, பழங்குடி மக்களுக்கு எதிராகவோ, ஓபிசி மக்களுக்கு எதிராகவோ அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுல நம்ம ஒண்ணு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் இந்த தரப்பட்ட மக்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மேலே வந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் சமீப காலமான பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் மட்டுமல்ல, கடந்த கால நடவடிக்கைகளுமே கூட அவர்கள் எல்லா இடங்களிலும் பவர் என்கிற அந்த அதிகாரத்துக்கு எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, மற்ற கட்சிகள்லாம் தங்களுடைய உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாடு போன்ற இடங்கள் எல்லாம் ஒரு பகுத்தறிவு கொள்கைகளை எடுத்துரைத்து முற்போக்கான கருத்துக்களை முன்வைத்து மக்களை ஒரு ஐடியாலஜிக்கலா அவர்களை வளர்த்தெடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பணியை செய்யறாங்க. ஆனா பிஜேபி மாதிரி கட்சிகளுக்கு அந்த அவங்களுடைய ஐடியாலஜி என்னன்னா, இருக்கிற நிலைமை அப்படியே இருக்கணும், மாறிவிடக் கூடாது, சனாதனம் என்பது அழியாதது, ஜாதி கட்டமைப்பு என்பது அழியாதது, அதை யாரும் அழிக்கவும் முடியாது என்பதுதான். அந்த அடிப்படையில ஏற்கனவே அவர்களுடைய நடவடிக்கைகள் கலவரம் என்பதை உருவாக்கி அந்த கலவரத்தின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுவது, அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதுதான் அவர்களுடைய அடித்தளமாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் குஜராத்தில் அவர்கள் முதன்முறையாக ஆட்சிக்கு வரும்போதும் அங்க இருக்கின்ற இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை நடத்தி எண்ணற்ற இஸ்லாமியர்களை கொன்று குவித்து அந்த ஒரு ரத்தம் தோய்ந்த அந்த கரங்களின் மீது, அந்த பிணக்குவியல்கள் மீது நின்றுதான் நரேந்திர மோடி அங்க முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அதே போல இன்றைக்கு யூபியிலையும் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருப்பது அங்கே இருக்கக்கூடிய அயோத்தி என்று சொல்லக்கூடிய ராமர் கோவில் பிரச்சனையை மையப்படுத்தி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு எண்ணற்ற பல கலவரங்களை உருவாக்கிதான், கோத்ரா ரயில் எரிப்பு மாதிரி பல கலவரங்களை உருவாக்கி இஸ்லாமியர்களை, தலித் மக்களை கடுமையாக அவர்கள் ஒரு எதிரிகளாக சித்தரித்து அவர்களை மிகப்பெரிய அளவில் அவர்களை கொடூரமாக தாக்கி அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அதுல இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வெறுப்பு ஒரு பக்கம், அதை அவர்கள் கன்சிஸ்டண்டா கொண்டு வந்தாலும் கூட தலித் மக்களை பொறுத்த மட்டும்
அவர்கள் வந்து குறிப்பாக மாட்டுக்கறி தின்றுவிடக் கூடாது. மாட்டுக்கறி நீ சாப்பிட்டன்னா அல்லது மாடை பிடிச்சாலே அந்த கிராமத்துக்குள்ள வந்து பிசி மக்களை வந்து தூண்டி விட்டு ஓபிசி மக்களுக்கும் எஸ்சி மக்களுக்குமான ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக எண்ணற்ற பேரை வந்து ஆஹ் துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறாங்க. குறிப்பாக ஜாதிய வன்கொடுமைகள் நடக்கின்ற இடங்கள்ல எல்லாம் அவங்களுடைய அட்டூழியம், அவங்களுடைய அட்டகாசம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதே போல ஆணவ படுகொலைகள், குறிப்பாக வந்து ஜாதி மாறி திருமணம் முடிச்சா கூட அவர்களை நிர்வாணமாக இழுத்து கொண்டு வந்து பெண்களை வந்து கொடூரமாக ஒரு ஒரு கும்பல் சேர்ந்து வந்து வன்புணர்ச்சி செய்து அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமைகளை கொலைகளை நிகழ்த்தி அப்படிதான் வட மாநிலங்களில் முழுக்க அவர்களுடைய அதிகாரத்தினுடைய அந்த தன்மை என்பது அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களை பொறுத்த மட்டில் தலித் மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ எதிராக தான் நிற்பார்கள். இதில் குறிப்பாக இவர்கள் பார்ப்பனர்களுடைய நலன்களை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதால் இருந்தாலும் கூட பார்ப்பனர்கள் நேரடியாக இந்த தலித் மக்களையோ பழங்குடி மக்களையோ அவர்கள் நேரடியாக வந்து தாக்குவதில்லை. அவர்கள் ஓபிசி மக்களையும் தலித் மக்களையும் மோதவிட்டு அந்த மோதலின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு அதிகாரத்தை வந்து சுவைக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்களே தவிர மற்றபடி இவர்களுடைய அடிப்படை அரசியல் என்பது அதுதான் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்கிற பெயரில் 2-3 மசோதாக்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி குறிப்பாக தொகுதி மறுவரையை அவர்கள் மையப்படுத்தி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் எப்படி பார்க்கிறேன்னா, தேர்தல் நேரத்துல இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற மாநில பெண்கள் வந்து தாய்மார்கள் திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கக்கூடிய அவர்கள் தான் அடித்தளமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மகளிருடைய ஓட்டுகளை சிதறடிக்கணும் என்று சொன்னால் அந்த மகளிருக்கான கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி மகளிர் இடஒதுக்கீடா என்கிற மசோதாவை முன்னிலைப்படுத்தி அதை இவர்கள் எதிர்ப்பார்கள். இது தோற்கடிக்கப்படும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே தெரிந்திருந்தே இந்த இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்து அதை வந்து தோற்கடித்த பெருமை திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் சாரும் என்று அவர்களை குற்றவாளி கொண்டு ஏற்றுவது என்பதுதான் பிஜேபியினுடைய அடிப்படையான ஒரு செயல் திட்டமாக நாம் வந்து பார்ப்போம். அதனால இதுல வந்து மறைஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள் சாதாரண மக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு படித்தவங்களுக்கே கூட தெரியல ஏன் வந்து மகளிர் இடஒதுக்கீடுக்கு எதிராக நிக்கிறாங்க என்று. ஏன் அதை மட்டும் தனியா கொண்டு வந்தாங்கன்னா இப்ப யாரும் எதிர்க்க போறது இல்லை மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. இவர்கள் வந்து அதோட சேர்ந்து பல்வேறு சட்ட மசோதாக்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அப்போ அதை எதிர்த்தோம்னா இதையும் எதிர்த்த மாதிரி என்கிற ஒரு நிலைமையை ஒரு நெருக்கடியை வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உருவாக்குவதுதான் இவர்களுடைய ஒரு ஒரு பேசிக்கான ஒரு பிளானாக பக்காவான ஒரு பிளானாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் வந்து பிஜேபியினுடைய குறிப்பா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் மிக தெளிவாக பிஜேபியினுடைய சதி திட்டத்தை புரிந்து கொண்டு மோடி என்ன வேணாலும் பேசலாம், அவர் எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம், அவர் ஒரு விஷயத்தை எப்படி வந்து திருச்சி பேசுவாரு என்பது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனால வெற்றியை திமுக கூட்டணிக்கு அல்லது இடது முன்னணி கூட்டணிக்கு வழங்கக்கூடிய இடத்துலதான் வந்து தமிழ்நாடு கேரளா மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையில் மோடி அவர்களுடைய இந்த பரப்புரை என்பது அவருடைய இந்த ஒரு உள்ளார்ந்து அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நச்சு கலந்த ஒரு கருத்துக்களை அவர் வந்து இங்க வந்து விஷம் மாதிரி தூவிட்டு போயிருக்கிறாரு. கண்டிப்பா மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. மோடி மஸ்தான் வேலையை நரித்தந்திரத்தை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க டீலிமிட்டேஷனை பற்றி பேசினீர்கள். டீலிமிட்டேஷனை முன்னிறுத்தி அவர்கள் கொண்டு வர முயற்சி செய்த விமன் ரிசர்வேஷன் பில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதியே நரேந்திர மோடி அவர்களால் பாஸ் செய்யப்பட்ட ஒரு திட்டம். அது லாவாகவும் மாறிவிட்டது. அது லோவர் சபையிலிருந்து அப்பர் பார்லிமெண்ட்ல போய் ராஜ்யசபா போய் அங்கிருந்து பிரசிடென்ட்டிடம் போய் எல்லாமே கையெழுத்துல போட்டு இட் இஸ் பிகம் அ லா. அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காக எந்த விதமான கண்டிஷனும் போடாதீர்கள், வித்தவுட் எனி கண்டிஷன் இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள் என்கிற விஷயத்தை தான் எடுத்து வைத்தார்களே ஒழிய இப்ப மீண்டும் ஒரு முறை அதை கொண்டு வருவதற்கான அவசியம் தேவைப்படுவதில்லை என்கிறது தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா
கடந்த 5 ஆண்டுகளாக டிஎம்கே அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு. டிஎம்கே அரசாங்கம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் டு பேக்வர்ட் கிளாஸஸ், பின்தாங்கிய மக்களுடைய அதிகாரங்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை பார்ப்பதாக, மைனாரிட்டிகள் ஏழைகளுடைய அதிகாரங்களை உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததாக அவங்களுடைய கிளைம் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்க்கிறீர்கள், பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய கிளைம், இட் இஸ் a failed governance. திராவிட மாடல் சரியான மாடல் கிடையாது, இது ஊழல் மாடல். So how do we differ? எந்த கிளைமை பாஜக எடுத்து வைக்கிறது? தமிழ்நாட்டு அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளில் என்னெல்லாம் செய்திருக்கிறார்? இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை நீங்க எப்படி விளக்க முடியும்? மக்களுக்கு அதை எப்படி நீங்க கூட்டி செல்ல முடியும்? அதாவது நிர்வாக ரீதியாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய திமுக திராவிட மாடலுக்கும் அவர் சொல்லக்கூடிய குஜராத் மாடலுக்குமான ஒரு விஷயம் தான் நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். பிரதமர் நரேந்திர மோடி வந்து டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தார். அப்போ வந்து யார்கிட்டயுமே அவரு கலந்து பேசல. அவரு யார்கிட்டயுமே ஒரு கன்சல்ட் பண்ணி, எந்த மாநில முதலமைச்சர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி எதுவுமே செய்யாம ஒரே நாள் இரவுல அறிவிக்கிறாரு. மறுநாள் இரவுல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிப்பு வருது. மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் வாசல்ல போய் காத்துட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து வயதானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் கொடுமையில வந்து சிக்கி தவித்து, அதுல வந்து சில பேர் வந்து உயிர் பறிபோகக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம். பிரதமர் ஒரே நாள் இரவுல தான் அறிவிக்கிறார். யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ண ஒரே நாள் இரவுல அறிவிக்கிறார். மறுநாள் மக்கள் வந்து தவிக்கிறாங்க, மக்கள் கொந்தளிக்கிறாங்க, மக்களை வந்து தவிக்க விட்டு பேங்க் வாசல்ல நிக்க வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரே நாள்ல தான் முடிவு எடுத்தார். அந்த முடிவை வந்து பிரதமர் மாதிரி அவருக்கு யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணல. ஆனா அதே நேரத்துல ஒரே ஒரு நாள் இரவுல முடிவெடுத்து மறுநாள் அறிவிக்கிறாங்க. எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. ஒரு மாநில அரசு யாருடையும் கன்சல்ட் பண்ணல, ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அது மக்கள் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கு. ஒரு 5000 ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்ல, தாய்மார்கள் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் பொழுது மக்கள் அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்முகத்தோட, அவங்களுக்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. பிரதமர் கொடுத்த அதிர்ச்சி என்பது துன்ப அதிர்ச்சி. அது மக்களை வந்து வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு திராவிட மாடல் என்பது இப்படிதான். ஒரு குஜராத் மாடல்ங்கிறது மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும், இன்றைக்கு இந்தி கற்றுக்கொண்டால்தான் நீங்க வந்து உங்களுக்கு நாங்க நிதி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்தி கத்துக்கணும் அப்படின்னா, இந்தி படிச்சாதான் வேலை இருக்குது, இந்தி படிச்சாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா, இப்ப மக்கள் சாதாரண மக்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்தி படிய பேசுறவங்க எல்லாம் வட மாநிலங்கள்ல நீங்க வந்து பானிபூரி வித்துட்டு இருக்கிறாங்களே, அவங்க வந்து இயல்பிலேயே ஹிந்தி பேசுறவங்க தான். அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு, ஹிந்தி பேசுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னா அங்கேயே நீங்க கொடுத்துருக்கலாமே. ஏன் அவங்க இங்க வந்து திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் ஏன் வந்து வேலைகளுக்காக வந்து கம்பெனிகளுக்காக அலைகிறாங்க, அல்லது பானிபூரி வித்துட்டு ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்துட்டு ஏன் இருக்கிறாங்க என்கிற கேள்வி எல்லாம் அன்னைக்கு சாதாரண மக்களை கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்பது இந்தி திணிப்பு என்பது அல்லது சமஸ்கிருதத்துக்கு வளர்க்கணுங்கிறதுக்காக கோடிக்கணக்கில் வந்து அவங்க கொட்டி கொடுக்கக்கூடிய நிதியெல்லாம் பார்க்கும் பொழுது, தமிழை வளர்ப்பதற்காக, ஏன்னா சமஸ்கிருதம் என்பது ஒரு செத்து போன ஒரு மொழி, அது இன்றைக்கு வழக்கிலேயே இல்லை. சில நபர்கள் மட்டும்தான் வழிபாட்டுக்கான ஒரு மொழியா தான் அது இருக்க தவிர, மற்றபடி எந்த ஒரு இடத்துல சமஸ்கிருத மக்கள் பேசல. ஆனா அதுக்காக நீங்க செலவழிக்கிறீங்க. ஆனா மக்களுடைய உயிர்லையும் உணர்வுலையும் கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இந்தியாவில் மட்டுமில்ல, வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பேசக்கூடிய தமிழ் என்கிற ஒரு மூத்த இளமையான மொழி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அதற்கு நீங்க வந்து பணம் செலவழிக்கல என்கிற கேள்விகள்லாம் இன்றைக்கு மக்கள் வந்து சாதாரண மக்களே முன்மொழிகிறாங்க. எல்லாருமே தெளிவாதான் இருக்கிறாங்க. டிஎம்கே அரசாங்கம் தொடர்ந்து தலித்களுக்காக, டிரைப்ஸ்களுக்காக, பின்தாங்கிய மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்காக சட்டங்களை கொண்டு வந்ததாக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதமாக, அதே நேரத்தில் பாஜகவும் அதே தான் எடுத்து வைக்கிறது. பாருங்க, எல்முருகன் அவர்களை நாங்க பாஜகவின் தலைவராக மாற்றினோம், அதற்கு போய் இப்ப பாருங்க நாங்க யூனியன் மினிஸ்டராக மாற்றி இருக்கிறோம். இதே போன்று மத்திய அரசாங்கத்துடைய
ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டால் டபுள் இன்ஜின் சர்க்காராக மாறிவிடும். என்டிஏ அரசாங்கம் தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும்தான் வளர்ச்சி நடக்கும் என்கிற பல்வேறு வாதங்களை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஒரு பக்கம் தலித் சமுதாயத்திற்கான ஒரு முகமாக எல்முருகன் அவர்களை முன்னிறுத்துகிறார். இன்னொரு பக்கம் டெவலப்மெண்ட் மாடலுக்காக நரேந்திர மோடியோட முகத்தை எடுத்து வைக்கிறார்கள். இந்த ஈக்குவேஷன் எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? அதாவது இவங்க வந்து முன்வைக்கக்கூடிய எல்லாமே ஒரு தனிநபர் சார்ந்த விஷயங்களை தான் முன்வைக்கிறாங்களே தவிர ஒரு சமூகம் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை வந்து அவங்க முன்வைக்கல என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமே எல் முருகனுடைய உதாரணம் தான். ஏன்னா இப்ப எல் முருகனுங்கிறவர் வந்து ஒரு மத்திய அமைச்சரா வந்திருக்கிறதுனால ஒரு தலித் சமூகத்துக்கு அவரால் என்ன பயன் இருக்குது? அவரால் ஏதாவது தனித்துவமா ஏதாவது செய்ய முடியுமா? அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சனாதன கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு தவிர அவர் இண்டிவிஜுவலா ஒரு முடிவெடுத்து இதை செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஒண்ணும் கிடையாது. ஒரு நபருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டா எல்லாம் மாறிடுமா? இப்ப எல்லாம் வந்து நாங்க இந்தியாவுடைய ஜனாதிபதியாவே தலித்தை கொண்டு வந்துட்டோம் என்று சொல்வதை போலதான் இந்த மத்திய அமைச்சர் என்பதும். ஆனா அதே ஒரு சமூகத்தை அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு திராவிட மாடல் அரசு 2009 3% 3% ஒரு இன்னர் ரிசர்வேஷன் உள் இடஒதுக்கீடு என்பது வழங்கினார்கள். அந்த இடஒதுக்கீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 2009க்கு முன்னாடி 2008 2007 அந்த காலகட்டங்கள்லாம் அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து டாக்டர் ஆனவங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 6 பேர் அல்லது 7 பேர் தான். அதை மீறி அதுக்கு முந்தின ஆண்டுகள்ல ஒரு வளர்ச்சி என்பது பார்க்கவே முடியல. ஆனா 2009 இந்த உள் ஒதுக்கீடு கொடுத்த அந்த முதல் ஆண்டு 56 பேர் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுவேன். ஒரு 6 பேர் மட்டுமே போயிட்டு இருந்த இடத்துல 2008 வரைக்குமே 2009 உள் ஒதுக்கீடு கிடைச்சோம்னா 56 பேருக்கு அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு கிடைக்குது. அப்போ ஒரு மருத்துவ சீட்டு என்பது வந்து 1 கோடி கொடுத்தா கூட இன்னைக்கு வந்து சீட்டு கிடைக்காது. ஆனா ஒரு 25,000 ரூபாய் கல்வி கட்டணத்தை செலுத்தி விட்டு மருத்துவக் கல்லூரியில அருந்ததியர் மாணவர்கள் சேர்க்கை என்பது இன்னைக்கு வந்து இவ்வளவு பன்மடங்கு ஒரு 10 மடங்குக்கு மேலாக அவர்களுடைய சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு வந்து கடைசியா வந்த இந்து தமிழனுடைய புள்ளி விவரத்தின்படி கடந்த ஆண்டு மட்டுமே அருந்ததியர் மாணவர்கள் கிட்டத்தட்ட 80 பேர் எம்பிபிஎஸ் படிப்புல வந்து அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு 6 பேர் மட்டுமே போயிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 80 பேர் மருத்துவக் கல்லூரி ஒரு வருஷத்துக்கு மட்டும் நான் சொல்றது. இது கடந்த 15 ஆண்டுகள்ல நீங்க யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 1500 பேருக்கு மேல வந்து இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு வளர்ச்சி என்பது ஒரு சமூகத்துல இருந்து ஒரு 1500 பேர் டாக்டர் படிக்கிறாங்க. அதே மாதிரி என்ஜினியரிங்ல ஒரு ஆண்டுக்கு 1000 பேர். அப்போ ஒரு 15,000 பேர் இன்னைக்கு என்ஜினியர் ஆயிருக்கிறாங்க. வழக்கறிஞர்ல ஒரு ஆண்டுக்கு 70 பேர். இன்னைக்கு 15 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 1050 பேர் இன்னைக்கு வழக்கறிஞர் ஆயிருக்கிறாங்க. இதுதான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியா? அல்லது நான் ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டு அவரை வந்து அங்கனுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த சமூகத்துக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டேன், ஒரு நபரை மட்டும் தூக்கி பிடிப்பேன்னு சொல்றது இது வளர்ச்சியா? அப்ப இது வந்து முரண்பாட்டிலேயே மிக கடுமையான முரண்பாடுகள். அதே மாதிரி இன்னைக்கு சரி அவர் அரசியல் ரீதியாவே வச்சுக்கோங்களேன். அரசியல் ரீதியா வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவினாசி தொகுதியில எல் முருகன் நிக்கிறார். அதே அவினாசி தொகுதியில தான் கோகிலாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு அருந்ததியர் மருத்துவர் அவங்க நிக்கிறாங்க. அவங்க வந்து மிக இளம் 28 வயதுல இன்னைக்கு அரசியல் கோகிலாமணி அவர்களை எதிர்த்து எல் முருகன் வந்து போட்டியிடுறார். ஒரு இளம் வேட்பாளர் இப்பதான் அரசியலுக்கே வர்றாரு. அவரை எதிர்த்து நீங்க போட்டி போட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வந்து நீங்க எம்பியா இருக்கிறீங்க, மத்திய அமைச்சரா இருக்கிறீங்க, நீங்க எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புறீங்க. அப்போ ஒரு வளரக்கூடிய ஒரு அருந்ததியருடைய வாய்ப்பை தட்டி பறிப்பதான் உங்களுடைய நோக்கமா? எல் முருகனுடைய நோக்கம் என்பது நீங்க அரசியல் ரீதியா நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க உங்க பாதத்தின்படியே நான் வந்தாலும் கூட ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த கோகிலாமணியினுடைய வெற்றி வாய்ப்பை தட்டி பறிப்புதான் ஒரு மத்திய அமைச்சருக்குரிய அழகா? உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? உங்களுக்கு வேற பதவியே கிடைக்கல. நீங்க மத்திய அமைச்சர் எம்எல்ஏ பதவிக்கு நீங்க போட்டி போடுறீங்க. அப்போ உங்களை வந்து டீகிரேட் பண்ணத்தால பிஜேபி துடிக்குது. உங்களை மத்திய அமைச்சர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டு அந்த பொறுப்பு அண்ணாமலைக்கோ அல்லது நயினார் நாகேந்திரனுக்கோ அது வேற யாருக்கோ கூட கொடுத்துட்டு முருகனை இறக்குறதுல தான் வந்து பிஜேபி குறியா இருக்கிறத தவிர இல்லைன்னா அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்டி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது வந்து என்னன்னா தலித் மக்களை ஒரு ஐக்கானாக இவங்க வந்து ஒரு தனி நபர்களை வந்து முன்னிலைப்படுத்தி விட்டு ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை வந்து தட்டி பறிப்பது என்பது அதுதான் நான் சொன்னேன். இடஒதுக்கீட்டுல எத்தனை பேர் வந்திருக்காங்க?
பிஜேபி வந்து என்ன அப்படி செஞ்சிருக்கு? ஒண்ணுமே செய்யல. தலித் மக்களுக்கான பல்வேறு விதமான பிரதிநிதித்துவத்துல இன்றைக்கு வந்து தலித் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் கூட பிஜேபி அரசு வந்து மத்திய அரசுடைய ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டிட்டாங்க. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி. இந்த மோசடிகள்லாம் செய்துட்டு நாங்க தலித் மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு நாங்க அது செய்யறோம் இது செய்யறோம்னு சொல்றது, இது வந்து வெறுமனே வந்து ஒரு போலித்தனமானது. இது ஒரு கம்பக். இது வந்து நம்ம நம்பவே முடியாது. அதனால வந்து பிஜேபியினுடைய இந்த அரசியல் என்பது ஒருபோதும் மக்கள் மத்தியில எடுபடாது. மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க பழைய காலத்துல மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. அதனால தெளிவா நிச்சயமாக எல் முருகன் கூட அவினாஷ் தொழில் தோற்கடிக்கப்படுவார் என்பதுதான் நடக்க போகக்கூடிய ஒரு உண்மை. சரி, என்னுடைய கடைசி கேள்வி, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் பயத்தையும் பிரிவினவாதத்தையும் வளர்க்கக்கூடிய முயற்சியில் இருப்பதாக குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அது உண்மைதான். ஏன்னா வந்து உங்களுக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனையை வச்சே கூட நம்ம வந்து பேசலாம். திருப்பரங்குன்றத்துல வந்து இத்தனை ஆண்டு காலமாக தூண்ல வந்து தீபம் ஏற்றப்படவில்லை. ஆனா இன்றைக்கு வந்து அந்த ஒரு தூண் பிரச்சனையை மையப்படுத்தி அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அதை ப்ராப்பரா நீதிமன்றத்தின் மூலமா பேச வச்சு, அந்த நீதிபதி கூட வந்து அவர்களுக்கு சாதகமான நீதிபதிக்கு முன்பாக அந்த வழக்கை கொண்டு போய் நிறுத்தி, அந்த வழக்கின் மூலமாக ஒரு தீர்ப்பை பெற்று அதை எப்படியாவது நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள். அப்ப அவங்க வந்து ஏன் வந்து இப்போ திருப்பரங்குன்றம் முருகன் மீது வந்து இவங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? இவ்வளவு சொல்றவங்க தமிழ் கடவுள் முருகன். இப்ப இவங்க எடுக்கிற முயற்சி என்பது இது முதல் முறை அல்ல. இதுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் காவடி தூக்கிட்டு போனார். முருகனை மையப்படுத்தி தான் காவடி தூக்குனார். ஊர் ஊரா போய் காவடி தூக்கிட்டு வந்து அவர் வந்து ஒரு பெரிய அரசியலை வந்து கொண்டு வந்தார். ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடல். அதுக்கு முன்னாடி எல் முருகன் வந்து மாநில செயலாளராக இருக்கும் பொழுது, தலைவராக இருக்கும் போது அவர் வந்து வேல் யாத்திரை அப்படின்னு வேல் யாத்திரை எடுத்தார். அதுவும் மக்கள் மத்தியில் எடுபடல. அப்போ முருகனுடைய வேல் யாத்திரை, அதுக்கப்புறம் அண்ணாமலையுடைய காவடி தூக்குறது, இப்போ நயினார் நாகேந்திரனுடைய தீபம் ஏற்றுவது, இந்த 3 தலைவர்களுடைய காலகட்டங்களிலுமே ஒரு சாமியை மையப்படுத்தி அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை, கலவரத்தை உருவாக்குவதில் தான் கவனமா இருக்காங்களே தவிர, அதன் மூலமா மக்களுக்கு ஒரு பயத்தையும், இந்து இஸ்லாமியர் என்கிற ஒற்றுமை உணர்வோடு, கிறிஸ்தவர் என்ற ஒற்றுமை உணர்வோடு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை உருவாக்குவதுதான் அவங்களுடைய அடிப்படையான ஒரு தேவையா ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம். நான் பழனி பகுதிக்கு போயிருந்தேன், பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்ப நான் ஒரு வீட்டுல பார்த்தா இந்த பக்கம் முருகன் படம் இருக்கு, இந்த பக்கம் தந்தை பெரியார் படம் இருக்கு. என்னங்க முருகனையும் வச்சிருக்கிறீங்க, பெரியார வைக்கிறீங்க. முருகன் வந்து நமக்கு நம்பிக்கைங்க, நம்ம கடவுளுங்க. பெரியார் வந்து நம்ம தலைவருங்க. அவர் இல்லைன்னு நம்ம என்னங்க இருக்கோம்? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து முருகனையும் பெரியாரையும் பிரிச்சு பார்க்கணும். அவங்களுக்கு முருகனும் வேணும், பெரியாரும் வேணும். ஆனா இவர்களுக்கு வந்து என்னன்னா, முருகனை வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக முருகனை கையில் எடுத்து அந்த முருகனே மன்னிக்க மாட்டார். அதனாலதான் எல் முருகன் வேல் எடுத்தாரா, அவர் தோத்து போயிட்டார். அண்ணாமலை வந்து அவர் வந்து காவடி தூக்குனாரு, கடைசியில அவர் பதவியே போயிடுச்சு. சோ இது வந்து என்னன்னா அவங்களுடைய பாஷையில நான் சொல்றேன், அவங்களுடைய நம்பிக்கையில நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அதனால மக்களை வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமா ஒரு ஒரு அரசியலை கட்டமைத்து அதன் மூலமா தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு நிரந்தர ஒரு பயத்திலேயே வச்சிட்டு இருக்கிறது. அது இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து திருப்பரங்குன்றம் மட்டும் இல்ல, பல்வேறு சட்டங்கள் மூலம் இப்ப எஃப்சிஆர்ஏ சட்டங்கள்லாம் பாருங்க. எஃப்சிஆர்ஏ வந்து எப்பயோ உருவாக்குன வந்து அந்த சட்டங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து அமல்படுத்துறாங்க. அந்த அமல்படுத்துறது மூலமா எண்ணற்ற பல உண்மையான தொண்டு நிறுவனங்களுடைய உரிமம் வந்து ரத்து செய்யப்படுகிறது. இதற்கெல்லாம் வந்து நம்ம என்ன இதன் மூலமா வந்து என்ன சொல்லுவாரு, பெரும்பான்மையா சிறுபான்மை மக்களுடைய நிறுவனங்கள் தான் அதுல அதிகம் பாதிக்கப்படுகிறது. அப்போ இதன் மூலமா ஒரு பயத்தை உருவாக்கும். மக்களுக்கு வந்து ஒரு மக்களுக்காக போராடுகிற நிறுவனங்களை கூட பயமுறுத்தி அவங்களை பேச வைக்கும். சோ இதனால வந்து என்னன்னா எல்லாரையும் ஒரு எப்பவுமே ஒரு பயத்துக்குள்ளேயே வச்சிருக்கிறது. குறிப்பா இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை நம்ம ஏதோ ஒரு 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 அந்நிய தேசத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு மனநிலையை அவங்களுக்கு மைண்ட் செட் பண்றது என்பது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இந்த பிஜேபியுடைய இந்த ஒரு கலவர அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. கேரளா போன்ற தென் மாநிலங்கள் தான் அத்தகைய ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிற்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மத்தியில் பிஜேபியுடைய அரசியல் எடுபடாது. ஒருவேளை அவர்கள் வந்து தொடர்ந்து இத்தகைய ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுத்துட்டே இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல நிச்சயமா வந்து
அவர் எதையுமே சாதிக்க முடியாது. ஒருவேளை ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகள் அவங்களுக்கு அடிமையாகி அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு நடுங்கி போய் அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான். காரணம் ஸ்டாலின் போன்றவர்கள் அந்த பிஜேபியினுடைய எதற்கும் ஒரு அஞ்சாத ஒரு நிலைமையை, ஒரு துணிச்சலான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்து தைரியமாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இப்படி எத்தனை முதலமைச்சர் இருப்பாங்க? பிஜேபி எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை பேச முடியுமா? எடப்பாடி பழனிசாமி பிரிச்சது, ஓபிஎஸ் பிரிச்சது, தினகரனை பிரிச்சது, சசிகலாவை பிரிச்சது எல்லாமே பிஜேபி தான். ஆனா இன்றைக்கு எல்லாருமே அங்க போய் நிக்கிறாங்க என்கிற ஒரு நிலைமையை பார்க்கும் பொழுது ஒரு கட்சியை உடைப்பது அல்லது அந்த கட்சியை சேர்ப்பது என்பது கூட அவங்களுடைய கைகள்ல தான் இருக்குது. அதே மாதிரி என்ஜிஓஸ் உரிமங்களை பறிப்பது என்பது கூட அவருடைய வேலையா இருக்குது. அதன் மூலம் ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மாதிரியான பிரச்சனைகளை கிளப்பி இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு இடத்துல அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா அங்கே மற்ற இடங்கள் எல்லா இடங்களும் இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா ஏன் திருப்பரங்குன்றத்தை மட்டும் மையப்படுத்துறாங்க? எத்தனையோ முருகன் கோயிலா இருக்கும் பொழுது. ஏன்னா திருப்பரங்குன்றத்துலதான் பக்கத்திலேயே மலையில தர்கா இருக்கு. மற்ற எந்த மலையிலும் தர்கா கிடையாது. அப்ப இந்த தர்கா இருக்கக்கூடிய மலையா இருக்கிறதுனால இதை முன்னிலைப்படுத்தி ஒரு அயோத்தி மாதிரி இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா மதுரை மக்கள் அதுல ரொம்ப தெளிவாக இருந்து இவங்களுடைய இந்த பிஜேபியினுடைய கலவர அரசியலை புரிந்து கொண்டு சரியான பதிலடி கொடுத்தார்கள். இந்த தேர்தலையும் கூட அத்தகைய ஒரு 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 விஷயத்தை முன்னிலைப்படுத்திய அந்த பிஜேபி கட்சி தோற்கடிக்கப்படும். அந்த வழக்கு தொடுத்த ராம ரவிக்குமார் என்பவர் கூட இன்றைக்கு அவரோடு சேர்ந்து திரு சீமான் அவர்களும் கூட போய் சங்கராச்சாரியர் போய் பார்ப்பது என்பது மிக கேவலமாக இருக்கிறது. அப்ப சீமான் போன்ற ஒரு புரட்சிகரமான அரசியல் பேசுறவங்க கூட ஒரு சங்கர மடத்தின் பின்புலமாக இருந்து கொண்டுதான் செயல்படுறாங்க என்பதை நம்மால் தெளிவா புரிஞ்சுக்கிற முடியுது. நடிகர் விஜய் போன்றவர் கூட இன்றைக்கு கட்சி தொடங்க வச்சதே கூட பிஜேபியினுடைய பின்புலம் தான் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே தமிழ் மக்களுக்கான ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஒரு நிலைமையை பாதுகாக்கணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பது என்பதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும். மற்ற நீங்க யாருக்கு போட்டாலும் திமுக கூட்டணியை தவிர நீங்க யாருக்கு விஜய்க்கு போட்டாலும், சீமானுக்கு போட்டாலும், சசிகலாவுக்கு போட்டாலும் அல்லது யாருக்கு போட்டாலும் அது நிச்சயமாக பிஜேபிக்கு போடுற ஓட்டு தான். அது எந்த சந்தேகமே கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் அடிக்கின்ற அடி கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு சரியான பாடமாக இருக்கும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜக்கேன் அவர்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்டீர்கள். உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை. என்னுடைய உரிமையை போடுவதற்கு முன்பு 10 முறை சிந்தித்து யாருக்கு ஓடு போட வேண்டும் என்கிற அந்த கருத்துக்களை நீங்களே ஆழமாக ஆய்வு செய்து அந்த கேண்டிடேட்ஸ்களை பற்றி தெரிஞ்சு கொண்டு உங்களுடைய ஓட்டை பொறுப்புடன் போடுங்கள். இந்த வீடியோவில் பல்வேறு விஷயங்களை அவரும் பகிர்ந்திருந்தார், நாங்களும் பகிர்ந்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதி விடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை ஷேர் செய்வதற்காக, பல்வேறு நபர்களிடம் எடுத்துச் செல்வதற்காக நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இது செய்தாலே போதும் இந்த வீடியோ ஏராளமான நபர்களிடம் கூடி சேரும். சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அளவில் இந்த கருத்துக்களை பகிர்ந்ததற்காக மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச். மிக்க நன்றி.